ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் வினாடி வினா அந்த போட்டிக்கில் கலந்துக்கிற வந்துருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு தொகுப்பான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம மதுரை சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியினுடைய கணித பேராசிரியர் எஸ் மேகலா மேம் வந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து போட்டியாளர்களாக மதுரை மாவட்டத்திலிருந்து எலியார்பத்தி கிராம மக்கள் வந்திருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய அறிமுகம் இந்த சுற்று. டீம் ஏ முதல் அணி. வணக்கம், என் பேர் ஏ வெள்ளையம்மாள். கூட வந்திருக்க மாதிரி எஸ் வெள்ளையம்மாள். எலியார்பத்திலேருந்து வந்திருக்கோம். எங்கள் டீம் ஏ. இரண்டாம் அணி. வணக்கம், என் பேர் விஜயா. நான் எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். என் கூட இருக்கவங்க பேர் பெசலம்மாள். எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் செல்வி. எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். கூட வந்திருக்க பேர் அழகு பொண்ணு. எங்கள் டீம் பேர் சி. கணித பேராசிரியர்களையும் போட்டியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது ஷியாமலாவாணி 90.4. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் 5வது சுற்று ஆரம்பம். ஐந்தாவது சுற்றில் முதல் கேள்வி ஏ அணிக்கு. மதன் என்னும் சிறுவன் 350 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்கிறார். ஒரு பேனா 35 ரூபா வீதம் 2 பேனா வாங்கிக்கிறார். ஒரு புத்தகம் 20 ரூபாங்கிற வீதம் 3 புத்தகம் வாங்கிக்கிறார். கடைக்காட்ட 350 ரூபா கொடுக்கிறார். கடைக்காரர் அவருக்கு மீதம் எவ்வளவு திருப்பி கொடுத்திருப்பார்? 160 ரூபாய். 160 ரூபாய் என்பது தவறான பதில். பி அணி, உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்க முயற்சிக்கலாம். 220 ரூபாய். 220 ரூபாய் என்பது சரியான பதில். பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 2வது கேள்வி. குமாருங்கிற பையன் 10,000 ரூபாய் எடுத்துட்டு செல் கடைக்கு போறாரு. செல்லு வாங்குறதுக்காக போறாரு. மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக போறாரு. அங்க சாம்சங் கேலக்ஸி அப்படின்னு ஒரு மாடலான ஒரு ஃபோனு. அந்த செல்லோட விலை 10,173 ரூபாய். 10,000 ரூபாய் எடுத்துட்டு போறாரு செல்போன் வாங்கணுன்ட்டு. கடையில் போய் கேட்டால் செல்லோட விலை 10,173 ரூபான்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த குமாருக்கு இன்னும் எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது? 173 ரூபாய். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 3வது கேள்வி. பிரபு அப்படிங்கிறவரு 2 சக்கர வாகனம் இருக்கு இல்லையா, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்குக்கு போறார். அவருடைய பாக்கெட்ல சட்டையில 250 ரூபாய் பணம் வச்சிருக்கிறார். பெட்ரோல் 75 ரூபாய்க்கு போடுறார். அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் மீதம் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 175. 175 என்பது சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கு இறுதி சுற்றின் 4வது கேள்வி. கணேசன்றவர் 5,000 ரூபாய் பணம் வச்சுக்கிட்டு பைக்கில் போறார். போகிற வழியில் போலீஸ்காரர் வழிமறிக்கிறார். லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறார். அவர்கிட்ட இல்லை. 230 ரூபா அபராதம் கட்டுறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா வண்டிக்கு 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறார். இந்த செலவுகள்லாம் பண்ணதுக்கப்புறம் கணேசன்கிட்ட மீதம் எவ்வளோ இருக்கும்? கேள்வி திரும்ப கேட்குறேன்.
5000 ரூபா கொண்டு போற கணேசன்கிட்ட போலீஸ்காரர் லைசன்ஸ் கேட்டதுனால அவர்கிட்ட இல்லைங்கிறனால அபராதம் 230 ரூபாயும், அதை தொடர்ந்து நேராக போய் பெட்ரோல் பங்க்ல 250 ரூபா பெட்ரோலும் போடுறாரு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கையில மீத பணம் எவ்வளவு இருக்கும்? 4200. 4200 என்பது தவறான பதில். பிஎனி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். 4520. 4520 என்று பிஎனி கூறியது சரியான பதில். இதுக்கு எப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? 230 250 கூட்டுனேன் சார். ஃபர்ஸ்ட் 480 வந்துச்சு சார். 5000த்துல 480 போயிட்டா மீதம் இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் கூட்டி அப்புறம் கழித்தல். மிக்க நன்றி, சரியான முறையில் செஞ்சிருக்கீங்க. பிஎனி சரியான விடை கூறியதால் பிஎனிக்கு 5 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 5வது சுற்றின் இறுதி கேள்வி. டிவி கடைக்கு போறீங்க, அங்க டிவியோட விலை 20000 ரூபாய் சொல்றாங்க. அந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் கேட்குறீங்க, அதனோட விலை ஒரு 5000 ரூபாய். அதுக்கு பிறகு கடைக்காரர்கிட்ட நீங்க பேரம் பேசுறீங்க, அவர் ஒரு 200 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 20,000 ரூபா. இது தவறான பதில். பி அணிக்கு விடை தெரிந்தால் கூறலாம். 24,800 ரூபாய். 800 ரூபாய் என்பது சரியான விடை. பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 5வது சுற்று அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. தற்போது பி அணிக்கான 5வது சுற்றின் முதல் கேள்வி. 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் வீதம் பெட்ரோல் போடுறாரு ஒருத்தர். அப்படின்னா அவர் 20 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பார்? 500 ரூபாய் 500 என்பது சரியான விடை. பிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான 2வது கேள்வி. மகேஷ் அப்படிங்கிறவரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்காரு. தண்ணி பாட்டில் வந்து ஒரு பாட்டிலோட விலை 45 ரூபாங்கிற விதம் 2 பாட்டில் வாங்குறாரு. அந்த பணம் கொடுத்ததுக்கு அவர்கிட்ட மீதம் எவ்வளவு இருக்கும்? 410. சரியான பதில், 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான 3வது கேள்வி. 100க்கு 1 ரூபா வட்டினா 1000க்கு எவ்வளவு? 10 ரூபாய். சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். பி அணிக்கு 5வது சுற்றின் 4வது கேள்வி. ஒரு பேனா விலை 25 ரூபானா 4 பேனா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய் என்பதும் சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான 5வது சுற்றின் கடைசி கேள்வி. 1 கிலோ தக்காளி 40 ரூபான்னு கடைக்காரர் சொல்றார். 2.5 கிலோ தக்காளி எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 100 ரூபாய். சரியான பதில், 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான முதல் கேள்வி 5வது சுற்றில். கணேசங்கிறவரு கடைக்கு போய் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. தீபாவளிக்கு அவருக்கு 500 ரூபாய் தள்ளுபடி கேட்கிறாரு, கொடுக்குறாங்க. அவர் எவ்வளவு பணம் கொடுப்பார்? 500 ரூபாய். சரியான பதில், 10 மதிப்பெண்கள். சி அணிக்கு. சி அணிக்கான 2வது கேள்வி. உங்க ஊர்ல ஒரு சதுரடி 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க நிலம். 400 சதுரடி வாங்குறீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க? 900 ரூபாய். 900 ரூபாய் என்பது தவறான பதில். ஏ அணிக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். தெரியுமா? தெரியல. பி அணிக்கு தெரிந்தால் சொல்லலாம். 1,20,000. 1,20,000 என்பது சரியான பதில். பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான 3வது கேள்வி 5வது சுற்றில். கிஷோர் 1500 ரூபாய் பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கடைக்கு போறார் மேஜா நாற்காலி வாங்குறதுக்கு. ஒரு நாற்காலி 250 ரூபாங்கிற வீதம் 4 நாற்காலி வாங்கிக்கிறார். மீத பணம் எவ்வளவு வச்சிருப்பார்?
தெரியல. ஏ அணி 500 ரூபாய். 500 ரூபாய் என்பது சரியான விடை. ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான 4வது கேள்வி. பிரசாத் 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு சைக்கிள் வாங்க போறார். ஒரு சைக்கிளோட விலை 4100. அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 900 ரூபா. சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான கடைசி கேள்வி. 2 ஜோடி புறா 500 ரூபாய். ஒரு ஜோடி எவ்வளவு? 250 ரூபா. சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில இதுவரையும் நீங்க கேட்டுட்டு இருந்தது கணித வினாடி வினா. இந்த கணித வினாடி வினால 1, 2, 3, 4, 5 என்ன 1, 2, 3, 4, 5 சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் நீங்க விளையாண்ட சுற்றுகள். 5வது சுற்று முடிஞ்சு இப்போ 5வது சுற்றினுடைய மதிப்பெண்கள் நாம பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? டீம் ஏ 25 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 70 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து டீம் சி 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே இங்க ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி சார்பா வாழ்த்துறோம். இப்போ இந்த 5 சுற்றுகளையும் சேர்த்து மதிப்பெண்கள் பார்க்கணும் இல்லையா? இந்த 5 சுற்றுகளுடைய மொத்த மதிப்பெண்கள் தான் வெற்றியாளர் யார் அப்படின்றத தீர்மானிக்க போகுது. அதனால இப்போ இந்த 5 சுற்றுகளையும் சேர்த்து அதற்கான மதிப்பெண்கள். டீம் ஏ 160 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 305 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதாவது 305 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் சி 170 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதிலேயே தெரிஞ்சிருக்கும் உங்கள யாரு வெற்றியாளர் அப்படின்றது. ஆமாங்க, டீம் பி தான் இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கனால அவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து டீம் சி 2வது இடத்துல இருக்கிறாங்க. டீம் ஏ 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த அணிக்கு ரொக்க பரிசா இப்போ சிறப்பு பரிசு தரப்போறாங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. கணித வினாடி வினா. இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியினை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடுபவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பெயர் சின்ன அம்பலம். என் கூட சவுர்லாபம் வேலுமுருகனும் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே கால்நடைகளை கணக்கு சம்பந்தமாக பேராசிரியர் பேசுகிறத இங்கே கேட்க வந்திருக்கோம். சியாமலவாணி சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கணிதமும் கால்நடைகளும் அல்லது கால்நடைகளில் கணக்கு அப்படிங்கிறத பற்றி சில விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறேன். இந்த மாடை ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து இதனுடைய பருவம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அது ஆனால் இன்றைக்கி செஞ்ச மாதிரி சரியாக வராது, அதனுடைய விவரங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சார், இந்த மாதிரி மாட்டு ஆஸ்பத்திரியில் மாட்டை சென ஊசி போடுறதுக்கு நம்ம கூப்பிட்டு போனோம்னா அங்கே பருவம் தவறிடுச்சு, இதை
போட முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது அருமையான ஒரு கேள்வி. என்ன விஷயம்னா, இந்த கால்நடைகள் கறவை மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வருடம் ஒரு கன்று அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஒரு மாடானது ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு கன்று போடணும், சரியா? அப்போ அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு கன்றுன்னு எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பசு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த இனவிருத்திக்கான அந்த பருவத்தை அடைகிறது, அது கணக்கு. அது தெரியணும். காலையில் வந்து நம்ம எந்திரிச்சு போய் மாட்டு பண்ணையில் 5 மணிக்கே போய் பார்க்கணும், மாடுகள் படுத்திருக்கிறப்பயே அந்த பருவத்துக்கு வந்திருக்கா அந்த பசு அப்படின்னு. அப்போ அதை எப்போ பார்க்கணுன்னா, 21 நாட்களுக்கு ஒரு முறை என்ன அந்த பசுக்கள் வந்து பருவத்துக்கு வரும். அந்த பருவம் வரும்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முடையடிக்கிறது அப்படிம்போம். கண்ணாடி போன்ற திரவம் வந்து பிறப்புறுப்பில் வந்து வடியும். அது மாடு படுத்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா தான் அது நல்லா கீழே விழுகாமல் அப்படி தொங்கிட்டு இருக்கும். காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்துடணும். மாடு வந்து தொழுவத்தில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இதுதான். அப்போ பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடு சினைக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, கணக்கு போடணும். எப்படி போடணும்னா, அதிலிருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம், நீங்கள் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 8 மணி நேரம் 1 மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சினை ஊசியை போட்டுடணும். மாட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிகிட்டு போய் போட்டுடணும். இல்லை மாட்டு டாக்டர், அவர் கால்நடை மருத்துவரை அழைச்சிட்டு வந்து போட்டுடணும். அதில் வந்து என்ன டைம் சொன்னேன்னா 8 மணி நேரத்துக்கு உள்ள. இந்த 8 மணி நேரத்துக்கு உள்ளே வந்து ஏன் போடணும் அப்படிங்கிற அந்த கணக்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த கரு முட்டையானது வந்து தயார் நிலையில் இருக்கும். இந்த விந்து போய் அந்த கரு முட்டையை வந்து இணைஞ்சாதான் என்ன கன்று பிறக்கும். அது தயார் நிலையில் இருக்கிறது அந்த 8 மணி நேரத்துக்கு உள்ளே தான். அந்த 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு சாயங்காலமோ அல்லது அடுத்த நாள் காலையிலையோ மாட்டை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா அதுதான் வந்து பருவம் தவறிய அது அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் அந்த ஊசியை சினை ஊசியை போட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த சினையானது அதை வந்து பிடிக்காது. 8 மணி நேரம் என்பது கணக்கு. அதுக்குள்ளே அந்த நீங்கள் அந்த முடையடித்ததை பார்த்ததுலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த சினை ஊசியை போட்டுடணும், சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கால்நடைகளுக்கு இந்த சினை ஊசி போடுறதப்ப வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அந்த இது வந்து யாருன்னா டாக்டர் கவனிக்க வேண்டியது, அந்த விந்துவை வந்து ஒரு குச்சிகள் போன்ற ஒரு இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து என்னன்னா, அது விந்து உயிரணு வந்து இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு திரவ நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு குடுவையில் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த அந்த விந்து அந்த குச்சியை எப்படின்னு வெளியே எடுத்தால் அது ஆவி மாதிரி வரும். உள்ளே இருந்து பார்த்துருப்பீங்களா, குடுவையிலேருந்து வரும். அது வந்து -196 டிகிரி சென்டிகிரேட் அதோடைய வெப்பநிலை, உஷ்ணம் வந்து -196. இதில் இந்த -196 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய இப்போ இங்கே உள்ள அறையில் வந்து சாதாரணமான வெப்பநிலை வந்து 35 டிகிரி 37 டிகிரி சாதாரணமானது. அந்த 37 டிகிரியானது வெப்பம் வந்து அதிகப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் 41 டிகிரி 42 டிகிரிக்கு சென்டிகிரேடுக்கு போகும். குறைந்தபட்சம் 30 டிகிரி 28 டிகிரிக்கு வந்திருக்கு. ஆனால் அது எப்போ அந்த உஷ்ணம் அந்த சீதோஷ்ண நிலை வந்து 0 டிகிரிக்கு வருதோ என்ன, அதுதான் ஐஸோடைய வெப்பநிலை. ஐஸ் ஆகிடும். 32லிருந்து படிப்படியாக அப்படியே குறைஞ்சி எப்போ வந்து 0க்கு வந்துடுதோ அதுதான் என்னது, நம்ம ஐஸ் கட்டியுடைய வெப்பநிலை. புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஐஸ் கட்டியுடைய வெப்பநிலை 0, நம்ம சாதாரணமான அறையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து 32லேருந்து 40 டிகிரி. அந்த சித்திரை மாதத்துலலாம் 40 டிகிரி 42 டிகிரிக்கு போகும் டெம்பரேச்சரு. அது 0 டிகிரியில் இருக்கிறதா இந்த காஷ்மீர் என்ன இந்த மாதிரி ஊட்டி இதிலெல்லாம் வந்து சில சமயம் 0 டிகிரியில் வரும். அப்போ ஐஸ் ஆகிடுது டெம்பரேச்சரு. நம்ம தொட்டோம்னா ஐஸ் மாதிரி இருக்கும். தண்ணியாக இருக்கிறது ஐஸாக மாறணும்னா எவ்வளோ வரணும் 0 டிகிரிக்கு வரணும். அப்போ -196 அப்படின்னா -0லேருந்து -1 -2 -3ன்னு இப்படியே குறைஞ்சிட்டே வந்து -196ங்கிறது 196 மடங்கு ஐஸை காட்டிலும் குளிர்ச்சி. அதில் தான் வந்து இந்த விந்தணுவை
குச்சிகளை சேமித்து வைக்கணும். அப்படி சேமிக்கலைன்னா அந்த விந்து அணுக்களில் உள்ள உயிர் வந்து இறந்து போயிடும். கணக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த -196 டிகிரி சென்டிகிரேடு அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இருந்தால் தான் வந்து அந்த உயிரணுக்கள்லாம் வந்து உயிரோடு இருக்கும், விந்துக்கள். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இது இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜுனால் என்ன சொல்லுவோம், குளிர் சாதன பெட்டி, வீட்டுக்கெல்லாம் காய்கறி வைக்கிறது. அது வந்து அதோடைய வெப்பநிலை வந்து 4 டிகிரி சென்டிகிரேடு. அப்போ இந்த குச்சிகளை அதில் கூட நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கலாம், அந்த உயிரணு குச்சிகளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தவறு. விளங்கிருச்சா? ஏன் வந்து பருவ தவறி நீங்கள் வந்துட்டீங்க, ஊசி போட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 8 மணி நேரத்துக்கு உள்ள பருவத்தை பார்த்து நீங்கள் அந்த முடையடிக்கிறதுங்கிறது அந்த கண்ணாடி மாதிரி திரவத்தை பார்த்து சரியாக 8 மணி நேரத்துக்கு உள்ளே போய் ஊசியை போட்டுடணும். அதுதான் வந்து பருவம், சரியான பருவம் என்பது. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடியவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேயே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பேர் பவுன்தாய். நான் கொம்பாடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் கூட அழகம்மாள், ஒய்யம்மாள் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் கொம்பாடி கம்மாயில் 100 நாள் வேலை பார்க்குறோம். வணக்கம், நீங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. கணிதம் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது இரட்டை இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது நிறைய மரங்கள் பார்ப்போம். அப்போ 2 நண்பர்கள் என்ன பண்ணிகிட்டே வராங்கன்னா, ஒவ்வொரு மரத்தையும் எண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ கடைசியில் அவங்க பேசிக்கிறாங்க, எத்தனை மரங்கள் எண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதில் முதல் நண்பர் சொல்கிறாரு, நான் 26 மரங்கள் எண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நண்பர் சொல்கிறாரு, நான் 12 மரங்கள் எண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மொத்தம் அவங்க நடந்து போகிறதுல எத்தனை மரங்கள் எண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள். 26, 12, 38. 38 மிக சரியான பதில்மா. ரொம்ப கரெக்டாக கூட்டியிருக்கீங்க. அடுத்த கேள்வி, நம்ம பலூன் பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது பலூன். அதை வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும் போது 2 நண்பர்கள்கிட்ட நிறைய பலூன்ஸ் இருக்குது. அதில் ஒரு நண்பர்கிட்ட 34 பலூன் இருக்குது. இன்னொரு நண்பர்கிட்ட 21 பலூன் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை பலூன்கள் அந்த நண்பர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். 55 பலூன்கள். 1வது ஸ்தானத்தில் 4ஐயும் 1ஐயும் சேர்த்து 5 வந்தது. 10வது ஸ்தானத்தில் 3ஐயும் 2ஐயும் சேர்ந்து 5 வந்தது. 2ம் சேர்ந்து 55. இப்படித்தான் கூட்டினேன். சரியாக சொன்னீங்கம்மா. 55 பலூன்கள், அதுதான் மிக சரியான விடை. ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. தொடர்ந்து அதே மாதிரி கவனிங்க. நம்ம அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். கடைக்கு போகிறோம். 1 கிலோ அரிசி 48 ரூபா. அடுத்து 1/2 கிலோ பருப்பு வாங்குகிறோம். அதனோட விலை 34 ரூபா. இப்போ நம்ம இது 2ஐயும் கூட்டி கடைக்காரருக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுப்போன்னு பார்ப்போம். இப்போது 4, 8, 48, 3, 4, 34. இப்போ இது 2ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ 1 இலக்கில் 8, 4 இருக்குது. 10 இலக்கில் 4, 3 இருக்குது. இப்போ முதல்ல எப்போவுமே நம்ம கூட்டல் கணக்கு பண்ணும்போது
ஒன்று இலக்கை தான் நம்ம முதல்ல கூட்டணும். இப்போ அதில் 8 4 இருக்குது. இப்போ 8 கூட்டல் 4 12. அப்போது 2 எண்கள் வருது 12. அப்போது 12ல் ஒரு 10 ஒரு 2 இருக்குது. அப்போ அந்த 10 வந்து நம்ம அடுத்த இடமான அந்த 10வது இடத்துக்கு கொண்டு போயிடணும். இந்த மிச்சம் இருக்கிற 2 நம்ம 1ஆம் இடத்துக்கு கீழேயே போட்டுறணும். இப்போ 10ஆம் இடத்துல 4 3 இருக்குது. அதோட நம்ம ஏற்கனவே கூட்டின 1 12ஓட ஒரு 10கள் வந்து அங்கே நம்ம போட்டிருக்கோம். அந்த 10 மறந்துடாம கூட்டணும். இப்போ 4 3 4 கூட்டல் 3 7 7. நம்ம ஏற்கனவே ஒரு 10கள் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 7 கூட்டல் 1 8 8 10கள் இருக்கு நம்மள்ட்ட. அப்போ 8 10கள் 2 1கள் 8 2 82. அப்போ நம்ம வாங்கின சாமானோட மொத்த விலை 82. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்குல இந்த மாதிரி 10வது இடத்துக்கு நம்ம கொண்டு போகல எதையுமே. இது 10க்கு மேல நம்மளுக்கு பதில் வந்தாலே அந்த மிச்சம் இருக்க 10 நம்ம அடுத்த இடமான 10க்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா 10கள் கூட்டும் போது அந்த 10களோட சேர்த்து அதையும் நம்ம கூட்டணும். இப்போ இதுல இன்னொரு கணக்கு நம்ம பார்ப்போம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இப்போ நம்ம நிறைய சோவிகள் வச்சுலாம் விளையாண்டுருப்போம். இப்போ அதில் ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் அவங்கவுங்க அவங்கக்கிட்ட இருக்க சோவிகளை கொண்டு வராங்க. இப்போ முதலாக வந்தவங்க அவங்கக்கிட்ட ஒரு 56 சோவிகள் இருக்குது. இரண்டாவதாக கொண்டு வந்தவங்கக்கிட்ட ஒரு 34 சோவிகள் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டி எவ்வளோ சோவிகள் மொத்தம் இருக்குன்றத பார்ப்போம். இப்போ 1 இலக்கில் 6 4 இருக்குது. 10 இலக்கில் 5 3 இருக்குது. இப்போ இதை கூட்டுவோமா? இப்போது முதல் இலக்கில் இருக்கிற 6 4 6 4 கூட்டினா 10. இப்போ நம்மளுக்கிட்ட ஒரு 10கள் இருக்குது. அப்போது 10களில் 0 மட்டும்தான் நம்ம 1 இலக்குக்கு கீழே போடணும். அந்த மிச்சம் இருக்க 1 நம்ம அடுத்த இடமான 10கள்கிட்ட கொண்டு போகணும். இப்போ இதில் 1 இலக்கு இல்லை, ஒரே ஒரு 10 தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ அந்த 10களை 10களோடு தான் நம்ம கூட்ட முடியும். அப்போ அடுத்த இடமான 10க்கு போவோம். அதில் என்ன எண்கள் இருக்குது? 5 3. நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஒரு 10 இருக்குது 1. இப்போ 5 கூட்டல் 3 8. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த 1 8 கூட்டல் 1 9. இப்போ நம்மள்கிட்ட 9 10கள் இருக்கு, 1கள் நம்மள்கிட்ட இல்லை. மொத்தமாக 90. இப்போ 2 தோழிகள்கிட்ட இருக்க சோவிகள் 90 சோவிகள் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். இப்போ 2 நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சில புத்தகங்களை அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. எல்லா புத்தகங்களையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ புத்தகங்களை அடுக்கியிருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ முதல் நண்பர் சொல்கிறாரு, நான் 52 புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. அடுத்த நண்பர் சொல்கிறாரு, நான் ஒரு 29 புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ மொத்தம் அந்த 2 நண்பர்களும் சேர்த்து எத்தனை புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல் நண்பர் 52 5 2 52. இரண்டாவது நண்பர் 29 2 9 29. இப்போ 2 பேரும் எத்தனை புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி 1 இலக்கு 10 இலக்கு போட்டுக்கிறோம். 5 2 2 9. அதாவது 1 இலக்கத்துக்கு கீழே 2 9, 10 இலக்கத்துக்கு கீழே 5 2. இப்போ முதல்ல 1 இலக்க பார்ப்போம். 2 9. 2 கூட்டல் 9 11. அப்போ இதுல ஒரு 10களும் ஒரு 1ம் இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 இலக்கத்துக்கு கீழே 1 போட்டுறணும். அந்த ஒரு 10 அந்த இடத்துக்கே நம்ம போட்டுறணும் 1. இப்போ 10 இலக்குல நம்மளுக்கு 5 2 இருக்கு. அது தவிர இப்போ நம்ம 1 ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 1ம் இருக்கு. அப்போ 5 கூட்டல் 2 7. இப்போ 7ஓட நம்ம ஏற்கனவே 1 வச்சிருக்கோம், அந்த 1ஐயும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 7 கூட்டல் 1 8. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 8 1 81. அப்போ 2 நண்பர்களும் சேர்ந்து
81 புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.